குரல் உங்களுக்கு நன்றாக கேட்கிறதா? ஓம் என்றால் கையை உயர்த்தவும். அருமை. இன்று 8ஆம் தர மாணவர்கள் வந்திருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் நாகராஜன். கணினியியல், சாஃப்ட்வேர் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்பதை பற்றி சில ஃபண்டமெண்டல்ஸ், அடிப்படை கோட்பாடுகள், அடிப்படை தத்துவங்கள், அடிப்படை விஷயங்களை உங்களுக்கு போதனை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். 1992 நான் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் என்பதை பட்டப்படிப்பை கிண்டி பொறியியல் கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம் சென்னையிலே முடித்தேன். கடந்த 32 வருடங்களாக சாஃப்ட்வேர் துறையில், மென்பொருள் துறையிலே பணியாற்றி வருகிறேன். சில விஷயங்களை மிக எளிமையாக தெரிந்து கொள்ளலாம். கணினியியல் என்பது கடந்த 30-40 ஆண்டுகளாக மிக பெரிய அளவிலே பேசப்பட்டு வருகிறது. மிக அதிக அளவிலே பயன்பாட்டிலே உள்ளது, உபயோகப்படுத்தப்படுகிறது. இன்று எங்கு சென்றாலும், கடைக்கு சென்றால் கடைக்காரர் ஒரு பில் போடுகிறார், ஒரு ரசீது தருகிறார். என்ன பொருட்களை வாங்கினோம், அதற்கு என்ன விலை, அதற்கு என்ன வரி, மொத்தம் எத்தனை. பில் போடுகின்ற அந்த மெஷின், அந்த எந்திரம் ஒரு சிறிய கம்ப்யூட்டர். வங்கிக்கு செல்கிறோம், வங்கியிலே நமது கணக்குகளை கணினியிலே தான் வைத்திருக்கிறார்கள். ஏடிஎம் மிஷின், அதாவது நாமே சென்று பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏடிஎம் கார்டு என்று கொடுத்திருப்பார்கள், அதன் மூலம் நாம் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் என்பது, அல்லது கணினி, அது டெஸ்க்டாப் என்று மேசையிலே வைக்கக்கூடிய கணினியாக இருக்கலாம், லேப்டாப் என்று நாம் சொல்லுகின்ற மடிக்கணினியாக இருக்கலாம், அல்லது டேப்லெட், கைக்கு அடக்கமாக இருக்கின்ற கை கணினி என்று சொல்வார்கள், கை அடக்க கணினி என்று சொல்வார்கள், டேப்லெட் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கலாம். இன்றைக்கு நாம் உபயோகப்படுத்துகின்ற ஒவ்வொரு மொபைல் போனுமே, செல்பேசி அல்லது அலைபேசியுமே ஒரு கணினி தான், ஒரு கம்ப்யூட்டர் தான். அதனுடைய திறன் அல்லது ஆற்றல், செயல்படக்கூடிய வேகம், அதிலே நாம் நிரப்பக்கூடிய விஷயங்களுடைய அளவு, இவை மாறுபடுமே அன்றி மற்றபடி எல்லாமே கம்ப்யூட்டர் தான். எப்படி நமது வீடுகளிலே மின்சாரம் என்பது ஒரு முக்கியமான விஷயமாகிவிட்டது. அலுவலகம், ஆபீஸ் என்றால் அங்கேயும் மின்சாரம் அவசியம். அதே போல் இன்று கணினி என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக மாறிவிட்டது. கடந்த 40 வருடங்களிலே கணினி இல்லாத எல்லா துறைகளிலும் கணினி ஒரு சிறப்பான பங்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அதனால் கணினியியல் அல்லது கணிப்பொறி என்று சொல்வார்கள், கணினி இயந்திரம் என்று சொல்வார்கள். கம்ப்யூட்டர் என்பது ஆங்கிலம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்பது எல்லோரும் படிக்கலாம். எந்த துறையில் இருப்பவர்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். நீங்களே உங்களுடைய உறவுக்காரர்களோ, நண்பர்களோ, அல்லது உங்களுடைய தந்தை தாயார்களுக்கு தெரிந்தவர்களையோ பார்த்திருக்கலாம். அவர் படித்திருப்பது இளங்கலை பட்டம், பிஎஸ்சி பிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி படித்திருக்கலாம், அல்லது காமர்ஸ் படித்திருக்கலாம். ஆனால் அவர்கள்
கணினி பொறி உபயோகப்படுத்துபவர்களாக இருப்பார்கள். இது இந்த கணினியியலிலே மட்டும்தான் இது சாத்தியம். மருத்துவத்துறையிலே இது சாத்தியமில்லை. 6 மாதங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு ஒரு கணினி பயிற்சியாளராக ஆக முடியும். ஆனால் 6 மாதங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு ஒரு பல் வைத்தியராகவோ, கண் வைத்தியராகவோ, கண் மருத்துவராகவோ, காது மருத்துவராகவோ ஆக முடியாது. கணித்துறையிலே இந்த கணினி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் யார் வேண்டுமானாலும் குறுகிய காலத்திலே இதிலே பயிற்சி பெற்று இந்த துறையிலே இறங்கலாம். இந்த கான்செப்ட், இந்த கொள்கை உங்களுக்கு விளங்கிற்றா? புரிந்ததா? கையை உயர்த்தவும் அல்லது சாட்டிலே எஸ் என்று டைப் செய்து அனுப்பவும். எந்த துறையிலே இருப்பவர்களும் கணினிக்கு வரலாம், ஒரு தடையே கிடையாது. இது உங்களுக்கு புரிந்ததா? விளங்கிற்றா? ஓம் என்றால் கையை உயர்த்தவும் அல்லது எஸ் என்று சாட்டிலே டைப் செய்து அனுப்பவும். யாரிடமிருந்தும் பதில் வரவில்லையே. குரல் தெளிவாக கேட்கிறது இல்லையா? இது உங்களுக்கு புரிந்ததா? அடிப்படை விஷயம். கணினிகளுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். நல்லது. குட். அடுத்ததாக நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், இந்த கணினி என்பது எப்படி ஆரம்பித்தது? எல்லாவற்றிற்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும். இன்றைக்கு நாம் பஸ், பேருந்து என்பதை பார்க்கிறோம். கார், சிற்றுந்து அல்லது மகிழ்வுந்து என்று சொல்கிறோம், அதை பார்க்கிறோம். எல்லாம் வாகனங்கள், தரையிலே செல்லக்கூடிய வாகனங்கள். சைக்கிள், மோட்டார் பைக், இவை எல்லாம் தரையிலே செல்லக்கூடிய வாகனங்கள். இது எதற்காக இந்த தரையிலே செல்லக்கூடிய வாகனம்? எதற்காக இந்த ஊர்தி தேவை நமக்கு? ஊர்தி அல்லது வாகனம் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், நான் சென்னையிலே இருக்கிறேன். சென்னையிலிருந்து என்னுடைய சொந்த கிராமம் 300 கிலோமீட்டர். நான் என்னுடைய கால்நடையாக சென்னையிலிருந்து என்னுடைய கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நடக்கிறேன் என்று வைத்துக் கொண்டால் 15 நாட்கள் ஆகும். பிளஸ் உடம்புக்கும் கஷ்டம், நோவு ஏற்படும். ஆனால் ஒரு பஸ்ஸிலோ, ரயிலிலோ, காரிலோ, மோட்டார் பைக்கிலோ சென்றால் 6 மணி நேரம் அல்லது 8 மணி நேரத்துக்குள்ளே நாம் சென்று விடலாம். உடம்பிற்குடைய சோர்வும் குறைவாக இருக்கும். இந்த வாகனங்கள் எல்லாம் எதற்காக வந்தன என்றால், மனிதனுடைய வேலையை எளிமையாக ஆக்க வேண்டும். மனிதனுக்கு கஷ்டங்கள் இருக்கக்கூடாது. இரண்டாவது, இந்த பயணம் செய்யக்கூடிய காலம் குறைவாக இருக்க வேண்டும். 15 நாட்கள் நான் கால்நடையாக செல்லலாம். குதிரையிலே ஏறி சென்றால் 3 நாட்கள் ஆகும். அதுவே நான் பஸ்ஸிலே ஏறி சென்றால் 7 மணி நேரத்திலே எனக்கு சென்று விடலாம். காலம் குறைந்து விடும். நாம் வேகமாக ஒரு குதிரை ஓடுகிறது, அதை பார்த்து ஒரு வண்டியையோ ஒரு பஸ்ஸையோ கண்டுபிடித்தோம். அதே போல அடுத்ததாக நாம் என்ன செய்தோம் என்றால், ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்ல வேண்டும், அல்லது நான் சென்னையிலிருந்து டில்லி செல்ல வேண்டும், சென்னையிலிருந்து கொழும்பு வர வேண்டும், சென்னையிலிருந்து யாழ்ப்பாணம் வர வேண்டும். சென்னையிலிருந்து கொழும்பு வர வேண்டும் என்றால் நான் கடல் கடந்து வர வேண்டும். இதற்காக விமானத்தையும் கண்டுபிடித்தார்கள். ஆகாய மார்க்கமாக, ஆகாய வழியாக, வான் வழியாக எப்படி பறவை பறக்கின்றதோ அதை போல் பறந்து வர முடியும். இதனால் என்ன பயன்? நான் இங்கிருந்து கொழும்பு வருவது என்றால் 1 மாத காலமாகும் நடந்து வந்தால். குறுக்கே கடல் இருக்கிறது, எப்படி நான் தாண்டி வர முடியும்? ஆகாய விமானத்திலே வந்தால், ஏரோப்ளேனிலே வந்தால் 1.5 மணி நேரத்திலே என்னால் அங்கு வந்து விட முடியும். வந்தால் அசதிய உடம்பிலே சோர்வே இருக்காது, நேரமும் குறையும்.
சோ பறவையை போல் நாம் ஆகாய விமானத்தை கண்டுபிடித்தோம். அதே போல் இந்திய நாட்டிலிருந்து இலங்கைக்கு சரக்கை எடுத்துச் செல்ல வேண்டும். 50 டன் சரக்கு இருக்கிறது. இதை நான் விமானத்திலும் ஏற்றிக்கொண்டு செல்ல முடியாது, பஸ்ஸிலும் செல்ல முடியாது, கப்பலிலே ஏற்றி அனுப்பலாம். கப்பலிலே இங்கிருந்து உதாரணமாக சிமெண்ட் வருகிறது, அல்லது காய்கறிகள் மரக்கறி வருகிறது என்று வைத்துக்கொண்டால் 50 டன், 100 டன், 200 டன் என்ற கணக்கிலே கப்பலிலே போட்டு அனுப்பலாம். தரையிலே செல்லக்கூடிய வாகனங்கள், கடலிலே செல்லக்கூடிய வாகனங்கள், வானத்திலே செல்லக்கூடிய வாகனங்கள், இதையெல்லாம் நாம் ஒரு மிருகத்தை பார்த்து, மாடு அல்லது குதிரையை பார்த்து கண்டுபிடித்தோம், அல்லது பறவையை பார்த்து கண்டுபிடித்தோம், அல்லது மீனை பார்த்து கண்டுபிடித்தோம். அதே போல் மனிதன் எப்படி கண்ணாடியை கண்டுபிடித்தான் என்று தெரியுமா? தன் உருவத்தை தானே பார்த்து கொள்ள வேண்டும் என்பது முதலிலே அவன் ஒரு நீர்நிலையிலே சென்று, ஆற்றிலோ குளத்திலோ தெளிவான தண்ணீர் பரப்பிலே சென்று அங்கு பார்த்த பொழுது தன்னுடைய முகமே அவனுக்கு தெரிந்தது. இதை போல் பளபளப்பாக ஒரு தளம் இருந்தால் அந்த தளத்திலே நம்மளுடைய முகத்தை பார்த்துக் கொள்ளலாம், அழகு செய்து கொள்ளலாம் என்று தண்ணீரையோ ஒரு உலோகத்தையோ பார்த்து மனிதன் கண்ணாடியையும் கண்டுபிடித்தான். சில மலைகள் அல்லது சில பெரிய கோவில்கள், அந்த இடத்திற்கு சென்று நாம் வணக்கம் என்று சத்தமாக சொன்னால், உறக்கச் சொன்னால் வணக்கம் என்று திருப்பி எதிரொலி வரும். பார்த்திருக்கிறீர்களா? கேட்டிருக்கிறீர்களா? எதிரொலி கேட்டிருக்கிறீர்களா? எக்கோ என்று சொல்வார்கள். எக்கோ அல்லது எதிரொலி. இந்த எக்கோவை பார்த்து எதை கண்டுபிடித்தான் என்று யாராவது சொல்ல முடியுமா? எப்படி இந்த ஒலி திரும்பி வருகிறது, நாம் அனுப்பின ஒலி திரும்பி வருகிறது, சத்தம் திரும்பி வருகிறது என்பதை பார்த்து எதை கண்டுபிடித்தான் தெரியுமா மனிதன்? தெரிந்தால் அதை டைப் செய்து அனுப்பவும். சாட்டிலே, ஜூம் சாட்டிலே டைப் செய்து அனுப்பவும். எதிரொலியை பார்த்து எதை கண்டுபிடித்தான் மனிதன்? யாராவது சொல்ல முடியுமா? ரேடியோ, வானொலி என்று சொல்லுகிறோம் அல்லவா? இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் இருக்கிறது. நாங்கள் எல்லாம் குழந்தையாக இருந்த பொழுது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இருக்கின்ற பாடல்களை கேட்போம், நிகழ்ச்சிகளை கேட்கும் வழக்கம் இருந்தது. வானொலியை, எதிரொலியை பார்த்துதான் மனிதன் கண்டுபிடித்தான். இந்த மாதிரி மனிதன் ஒவ்வொன்றையும் பார்க்கிறான், எதையோ ஒன்றை கண்டுபிடிக்கிறான். எதை உபயோகப்படுத்தி? அறிவை உபயோகப்படுத்தி. மனிதனுக்கு என்று மூளை இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு, இந்த 6ஆம் அறிவை வைத்துக்கொண்டு இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறான். இவற்றிற்கெல்லாம் ஒரு உபயோகம் இருக்கிறது. வானொலி எதற்காக? எங்கேயோ யாரோ பேசுவது, எங்கேயோ நடக்கின்ற செய்தியை நான் அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு பாடலை கேட்க வேண்டும், ஒரு இசையை கேட்க வேண்டும், அதற்கு வானொலி உபயோகப்படுகிறது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் செல்ல வேண்டும், பஸ் அல்லது ட்ரெயின் உபயோகப்படுகிறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றிற்கும், ஒவ்வொரு கருவிக்கும், ஒரு ஒரு உபகரணத்திற்கும், ஒரு ஒரு மெஷினுக்கும் ஒரு பயன் அல்லது உபயோகம் இருக்கிறது. கணினியால் என்ன பயன்? இந்த கம்ப்யூட்டரினாலே என்ன பயன்? முதலில் அதற்கு செல்லும் முன்பு நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் தமிழ் வார்த்தை, ஆங்கில வார்த்தை இரண்டையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா? ஏனென்றால் ஆங்கிலத்திலே என்ன வார்த்தை என்பதும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், தமிழிலும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்திற்கும் ஆங்கிலம், தமிழ் என்ற 2 வார்த்தைகளையும் சொற்களையும் நான் சொல்லுகிறேன். இது உங்களுக்கு ஏற்புடையதா? இது சரியாக இருக்கிறதா? ஓம் என்றால் கையை தூக்குவோம், அல்லது சாட்டிலே எஸ் என்று டைப் செய்து அனுப்புவோம். ஏனென்றால் தமிழ், ஆங்கிலம் இரண்டையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழில் தெரிந்து கொண்டால்தான் நாம் நம்மளுடைய தேர்விலே, பரீட்சையிலே, எக்ஸாமிலே எழுத முடியும். இதே ஒரு அலுவலகத்திற்கு சென்றோம் என்றால் அங்கு ஆங்கில வார்த்தையை உபயோகப்படுத்துவார், அதுவும் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டையும் சைட் பை சைட் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இப்படி சொல்கிறோம். சரி, மனிதன், அதற்கு முன்னால் உங்களிடம் ஒரு கேள்வி.
மனிதனுடைய உடலிலே பல பாகங்கள் இருக்கின்றன, உறுப்புகள். கண், காது, மூக்கு, வாய், கை, விரல், கால், வயிறு, மார்பு என்று பல உறுப்புகள் இருக்கின்றன. இந்த உறுப்புகளை எல்லாம் யார் கண்ட்ரோல் செய்கிறார்கள், யார் கண்காணிக்கிறார்கள், யார் எதுக்கெல்லாம் கட்டளை கொடுக்கிறார்? எங்கிருந்து கட்டளை வருகிறது? சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் கையை தூக்க வேண்டும் என்றால், விரல்களை மடக்க வேண்டும் என்றால், விரல்களை நீட்ட வேண்டும் என்றால், 4 விரல்களை மடக்கிக் கொண்டு ஒன்றை மட்டும் நீட்ட வேண்டும் என்றால் ஏதோ ஒரு கட்டளை வருகிறது இல்லையா? இதற்கெல்லாம் உடலில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் யார் கட்டளை கொடுக்கிறார்கள்? எங்கிருந்து கட்டளை வருகிறது? சொல்லுங்கள் பார்க்கலாம். மாணவர்களிடம் கேட்டு அதை சாட்ல டைப் செய்வோம். இன்னும் பதில் வரவில்லையே. எங்கிருந்து கட்டளை வருகிறது? ஒரு ஒரு பாகத்துக்கும், ஒரு ஒரு உறுப்புக்கும் எப்படி கட்டளை வருகிறது? நான் கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும் அல்லது காதை பொத்திக் கொள்ள வேண்டும் நினைத்தால் நான் அதை செய்கிறேன். இதற்கு கட்டளை கொடுப்பது யார்? கட்டளையை கொடுப்பது நமது மனம். அந்த மனம் எங்கு? மூளை, பிரெயின் என்று சொல்கிறோம் இல்லையா? அந்த மூளை அல்லது பிரெயின் என்பதுதான் நமக்கு இந்த கட்டளையை கொடுக்கிறது. பிரெயின் என்பது தலையிலே இருக்கிறது. இது சாதாரண விஷயம், எல்லாருக்கும் அறிவியலிலே நாம் படிக்கிறோம், விஞ்ஞானத்திலே படிக்கிறோம். தலையிலே இருக்கின்ற மூளையிலிருந்து என்னுடைய கை கட்டை விரலுக்கு எப்படி கட்டளை செல்கிறது? எது வழியாக இந்த கட்டளை செல்கிறது? நம் வீட்டிலே பார்த்தோம் என்றால், சுவிட்சை போடுகிறோம், மின்விசிறி ஃபேன் சுற்றுகிறது. சுவிட்சை போடுகிறோம், விளக்கு, மின் விளக்கு எரிகிறது, டியூப் லைட் அல்லது பல்ப் எரிகிறது. எப்படி எரிகிறது? மின்சாரம் வருகிறது. வீட்டிற்கு மின்சாரம் எப்படி வருகிறது? பக்கத்தில் இருக்கிற டிரான்ஸ்பார்மரில் இருந்து மின் கம்பி மூலமாக வீட்டிற்கு வருகிறது. சுவிட்சிலிருந்து பல்புக்கு ஒரு கம்பி இருக்கிறது, அந்த கம்பி மூலம் மின்சாரம் கடத்தப்படுகிறது. அதேபோல் இருதயத்திலே நம்முடைய குருதியானது அழுத்தப்பட்டு உடலிலே இருக்கின்ற எல்லா பாகங்களுக்கும் நாளங்கள் வழியாக, குழாய்கள் வழியாக குருதி கடத்தப்படுகிறது. அதே போல் கட்டளைகள், இதை பிடி, இதை தூக்கு, இதை இறக்கு, இப்படியெல்லாம் நாம் கைகளுக்கும் கால்களுக்கும் கண்களுக்கும் மூக்குக்கும் காதுக்கும் கட்டளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? மூளையிலிருந்து கட்டளை இவைகளுக்கு எப்படி வருகிறது? சொல்லுங்கள் பார்க்கலாம். எது வழியாக கடத்தப்படுகிறது? இரத்த குழாய் வழியாக கடத்தப்படவில்லை. பிறகு எது வழியாக மூளையிலிருந்து கைகளுக்கு கட்டளை செல்கிறது? சொல்லுங்கள் பார்க்கலாம். நரம்புகள், நர்வ் என்று சொல்லுவோம் இல்லையா? நான் இப்பொழுது என்னுடைய திரையை காண்பிக்கிறேன். என்னுடைய திரை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். நரம்புகள், இந்த நரம்புகள் மூலமாகத்தான் நமக்கு இவையெல்லாம் தென்படுகின்றன. நரம்புகள் மூலமாக கட்டளைகள் மூளையிலிருந்து கை அல்லது கால் இவைகளுக்கெல்லாம் கட்டளை செல்கிறது. இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிம்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கட்டளை என்றால் அந்த விஷயம் செல்கிறது. ஆனால் நினைப்பதற்குள் அந்த கட்டளை மிக வேகமாக, எப்படி மின்சாரம் வேகமாக பாய்கிறதோ அதே போல் செல்கிறது. இப்பொழுது நான் அடுத்த கேள்விக்கு வரப்போகிறேன். கணினி எதற்காக, கணினியை எதை பார்த்து கண்டுபிடித்தான் என்றால், கணினி என்பதை மனிதனை பார்த்தே, தன்னை பார்த்து கண்டுபிடித்ததுதான்
கணினி, கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் மனிதன் தன்னையே பார்த்து கொண்டான், பறவையை பார்க்கவில்லை. நம்மளால் பறக்க முடியாது, நம்மளால் கடலிலே வெகு தூரம் நீந்த முடியாது, தண்ணீருக்குள்ளேயே மூழ்கி கொண்டே 1 கிலோமீட்டர் நீந்த முடியாது, ஆனால் மீனால் முடியும். அவற்றையெல்லாம் பார்த்து வேற வேற விஷயங்களை கண்டுபிடித்தவன் மனிதன் தன்னையே பார்த்து கொண்டான். என்னை போல இன்னொன்றை படைக்க வேண்டும் என்பதுதான் கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் எதற்கு உபயோகப்படுகிறது? இன்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள். எல்லாம் விஷயம் அல்லது விடயம் என்று சொல்வோம் இல்லையா? விடயம் அல்லது தகவல். இந்த தகவல்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தகவல்களை எல்லாம் இப்பொழுது நாம் எப்படி சேமித்து வைத்துக் கொள்கிறோம்? என்றைக்கு உனது பிறந்த நாள், என்றைக்கு சுதந்திர நாள், என்றைக்கு புத்தாண்டு நாள், இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? நம்மளுடைய மூளையிலே நாம் சேமித்து வைத்திருக்கிறோம். மனித மூளையிலே தகவல்களை சேமித்து வைக்கிறோம். ஒரு முகம் பார்க்க அப்படி இருக்கிறது, 2 வருடங்கள் கழித்து அவரை பார்க்கும்போது அடையாளம் செய்து கொள்கிறோம். எப்படி என்றால் அந்த விடயமானது நம்மளுடைய மூளையிலே பதிவாகி இருக்கிறது. மனித மூளையினுடைய முதல் வேலை, மூளையினுடைய முதல் வேலை என்னவென்றால் பதிவு செய்தல். நடக்கின்ற விஷயங்கள், இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள், நாம் பார்க்கின்ற பொருட்கள், நாம் செல்கின்ற இடங்கள், நாம் பார்க்கின்ற மனிதர்கள், விலங்குகள். இந்த விலங்கு எப்படிப்பட்ட விலங்கு, என்ன நிறத்தில் இருக்கின்ற விலங்கு, இந்த வண்ணத்து பூச்சிக்கு என்ன நிறம், எத்தனை மணிக்கு பார்த்தேன், யார் வீட்டிலே பார்த்தேன், இவை எல்லாவற்றையும் மூளையானது பதிவு செய்து கொள்கிறது. இந்த மூளை என்பதுதான் சூப்பர் கம்ப்யூட்டர். உலகத்திலே மிகச்சிறந்த அதிசயமானது என்னவென்றால் மனிதனுடைய மூளை. மூளை விஷயங்களை பதிவு செய்து கொள்கிறது. இந்த பதிவு செய்கள் தான் ஞாபகம் அல்லது நினைவு என்று சொல்வோம் இல்லையா? நான் என்னுடைய திரையிலே காண்பிக்கின்ற எழுத்துகள் தெளிவாக தெரிகின்றனவா? கையை உயர்த்தவும். என்னுடைய திரையிலே இருக்கின்ற எழுத்துகள் தெளிவாக தெரிகின்றனவா? நல்லது. சோ இந்த ஞாபகம் என்பதை மூளைதான் செய்து கொள்கிறது. ஞாபகம் என் காதிலேயோ என் கண்ணிலேயோ என் விரலிலேயோ இல்லை, அவை மூளையிலே இருக்கின்றன. சரியா? மூளையினுடைய முதல் வேலை நினைவு வைத்துக் கொள்ளுதல், ஞாபகம் வைத்துக் கொள்ளுதல். இல்லை என்றால் ஞாபகம் வைத்துக் கொள்ளாவிட்டால் பிரச்சனை இல்லையா? நம்முடைய ஞாபகமே இல்லை என்றால், நமக்கு யாரையுமே தெரியவில்லை என்றால் நமக்கு ஏதோ கோளாறு என்று அர்த்தம். அடுத்த விஷயம், மூளை வேற என்ன செய்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். மூளை ஒன்று ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கின்றது, இன்னும் என்ன செய்கிறது? மூளையை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? மூளையினுடைய அடுத்த வேலை என்ன? அது என்ன செய்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளும், இரண்டாவது ஞாபகம் வைத்துக் கொண்டதை திருப்பி எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஒரு பெட்டியின் உள்ளே பணத்தை போட்டு விட்டோம் என்றால் எதற்காக போடுகிறோம்? பிறகு என்றாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு மூட்டையிலே அரிசியை எதற்கு போட்டு வைத்திருக்கிறோம்? பிறகு என்றாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான். மூளையிலே எல்லா நினைவுகளையும் போட்டுக்கொண்டு அவற்றை வெளியிலே எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றால் என்ன பயன்? உபயோகமே இல்லையே. தேர்வுக்கு படிக்கிறோம், எக்ஸாமுக்கு படிக்கிறோம்,
படிப்பது எதற்காக? எதற்காக ஞாபகம் வைத்துக் கொள்கிறோம்? ஒரு வினாவை கேட்டால் அந்த கொஸ்டனுக்கு நாம் ஆன்சர் அல்லது பதிலை அல்லது விடையை எழுத வேண்டும். அந்த விடையை எழுத வேண்டும் என்றால் நாம் நம்முடைய மூளையிலே பதிவு செய்த நினைவு செய்ததை திருப்பிக் கொண்டு வர வேண்டும். இதுவும் ஒரு வேலை. உள்ளே நினைவு செய்து கொள்ளுதல், பதிவு செய்தல் ஒரு வேலை. நினைவு செய்ததை, பதிவு செய்ததை திரும்பி கொண்டு வருதல். நிறைய பேருக்கு அந்த திரும்பி வராமல் போகும்பொழுதுதான் கஷ்டம். சில பேருக்கு நிறைய விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாது. சில பேருக்கு நிறைய விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். சில பேருக்கு ஒரு முறை படித்தாலே நினைவிலே பதிந்து விடும். சில பேருக்கு 10 முறை படித்தாலும் அது நினைவிலே பதியாது. சில பேருக்கு எத்தனை விஷயங்களை வைத்துக் கொண்டிருந்தாலும் என்ன கேட்டாலும் டக்கு டக்கு என்று பதில் சொல்வார்கள். சில பேருக்கு அது முடியாது. இந்த இரண்டும் நன்றாக இருப்பவர்கள் தான் புத்திசாலிகள் என்று சொல்கிறோம். அது மட்டும் புத்திசாலிகள் தத்துக்கு ஒரு அளவுகோல் கிடையாது. இன்னும் ஒன்றும் இருக்கிறது. மூளையினுடைய 2 வேலையில் ஒன்று பதிவு செய்தல், இன்னொன்று நினைவு அல்லது பதிவினை திரும்பி கொண்டு வருதல். மூன்றாவது வேலை என்ன? யாருக்காவது தெரிகிறதா? மூன்றாவது வேலை, மூளைக்கு மூன்றாவது வேலை என்ன? யாராவது சொல்ல முடியுமா அல்லது டைப் செய்து அனுப்ப முடியுமா? எனக்கு காதிலே சரி யாரோ சொல்லுகிறார்கள், எனக்கு சரியாக காதிலே விழவில்லை. மூன்றாவது வேலை என்ன மூளைக்கு? அது எனக்கு சரியாக கேட்கவில்லை. நீங்கள் அதை டைப் செய்து அனுப்பினால் நன்றாக இருக்கும். சாட்டிலே டைப் செய்து அனுப்பினால் நன்றாக இருக்கும். யாரோ பதில் சொல்லுகிறார்கள், ஆனால் எனக்கு தெளிவாக விழவில்லை. என்ன என்பதை டைப் செய்து அனுப்பினீர்களா? திங்கிங், அருமை. யோசித்தல். திங்கிங் என்பது மூளையினுடைய ஒரு முக்கியமான விஷயம். என்னதை திங்க் செய்த வேண்டும்? திங்கிங் என்றால் என்ன? எப்படி திங்கிங் என்பதனுடைய தாற்பயம் என்ன? திங்கிங் அல்லது யோசித்தல் என்பதனுடைய பொருள் என்ன என்றால், ஏன், எதற்கு, எப்படி, எங்கிருந்து, இது ஏன் நடக்கிறது, இது எதற்காக நடக்கிறது, இது எப்படி நடக்கிறது, இது எங்கிருந்து வருகிறது, எங்கே செல்கிறது. ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு பொருளை பற்றியோ, ஒரு வேலையை பற்றியோ, ஒரு செயலை பற்றியோ, பொருள் என்பது மனிதனாகவும் இருக்கலாம், உயிர் உள்ளதாகவும் இருக்கலாம், உயிர் இல்லாததாகவும் இருக்கலாம். இந்த யோசித்தல் என்பது சில அடிப்படை கேள்விகள், ஏன், எதற்கு, எப்படி, எங்கிருந்து, இந்த ஒய் அப்படிங்கிறது தான். ஒய், வேர், வென், ஹவு, இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டு அதற்கு பதிலை கண்டுபிடிப்பது தான் திங்கிங். சர் ஐசக் நியூட்டன், மரத்திலிருந்து ஆப்பிள் கீழே விழுந்தது. ஏன் கீழே விழ வேண்டும்? ஏன் பக்கவாட்டிலே விழவில்லை? ஏன் மேலே செல்லவில்லை? ஏன் அங்கேயே நிற்கவில்லை என்று ஏன் என்று யோசிக்க ஆரம்பித்தார், இல்லையா? அறிவியலாளர்கள் அறிவியல் சம்பந்தமான விஷயங்கள், உலக சம்பந்தமான விஷயங்கள், பொருட்கள், பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது கண்ணால் பார்க்கக்கூடியவை, கையால் தொடக்கூடியவை, நம்முடைய புலன்களால் உணரக்கூடியவை மட்டும், அதை பற்றி ஆராய்வது அறிவியல், பொது அறிவியல். இவைகளெல்லாம் ஏன் ஏன் என்று ஆராய்கிறார்கள். இதுவே ஆன்மீகவாதிகளும் மனத்தை வைத்துக் கொண்டு யோசிக்கிறார்கள். புத்தரோ, மகாவீரரோ, மாணிக்க வாசகரோ, அப்பரோ, திருஞான சம்பந்தரோ, ஆதிசங்கரரோ, விவேகானந்தரோ, ராமகிருஷ்ண பரமஹம்சரோ, ஆன்மீகவாதிகள் நம்மளுடைய பயன் என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும், நம் மனத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்ய வேண்டும், பிறருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆன்மீக விதிப்படி அவர்களும் யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள்.
அறிவியலாளர்களும் சரி, ஆன்மீகவாதிகளும் சரி, இருவர்களும் யோசித்து கொண்டே இருப்பதற்கு அடிப்படை கேள்விகள் தான் முக்கியம். ஏன், எதற்கு, எப்படி, நான் எங்கிருந்து வந்தேன், நான் எப்படி வந்தேன், எதற்காக வந்தேன், எதற்காக நான் மற்றவரிடம் அன்பு காட்ட வேண்டும். இப்படியும் யோசிக்கலாம், அப்படியும் யோசிக்கலாம். இரண்டும் இரண்டு விதத்தில் நன்மையை கொடுக்கின்றன. நான்காவது வேலை, மூன்றாவது யோசித்தல். நான்காவது வேலை என்ன? மூளையினுடைய நான்காவது வேலை சொல்ல முடியுமா? திங்கிங் என்பதற்கு அடுத்தபடியான விஷயம் என்பது நான் ஒரு க்ளூ கொடுக்க முடியும், உங்களுக்கு ஒரு சமிக்ஞையை கொடுக்க முடியும். யோசித்த பிறகு என்ன என்ன நடக்க வேண்டும், அதுதான் அடுத்த வேலை மூளைக்கு. சொல்லுங்கள் பாருங்கள். முக்கியமானது, இதுதான் மிகவும் முக்கியமானது. சொல்லுங்க. டிசிஷன் என்பார்கள். நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்று மறுபடியும் டைப் செய்து அனுப்பவும். முடிவு எடுத்தல் அல்லது டிசிஷன், டிசைடிங் அல்லது டிசிஷன், முடிவு, ஒரு தீர்மானத்துக்கு வருதல். நியூட்டன் மேலிருந்து கீழே விழுந்தது ஒரு தீர்மானம். முடிவில் என்ன தீர்மானத்துக்கு வந்தார்? பூமியிலே ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிறது, தன்னை நோக்கி அது இழுத்துக் கொள்கிறது, அந்த விசை, அந்த ஆற்றலினாலே தான் கீழே விழுகிறது என்று கண்டுபிடித்தார். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒன்றை கண்டுபிடித்தார். இந்த முடிவு எடுத்தல் என்பதுதான் அடுத்த விஷயம். ஒரு விஷயத்தை பதிவு செய்தல், குழந்தைக்கு தாயினுடைய முகம், தாயினுடைய குரல், இவை எல்லாம் ஞாபகத்தில் இருப்பதனால்தான் தாயிடம் அது அன்பாக இருக்கிறது. வேறு ஒருவர் தூக்கினால் அழுகிறது. அந்த ஞாபகம் அல்லது அந்த நினைவு அல்லது பதிவு செய்தல் குழந்தையிலிருந்தே, பிறந்த குழந்தையிலிருந்தே ஆரம்பித்து விடுகிறது. அந்த நினைவினை திரும்பி கொண்டு வருதல், அடுத்தது யோசித்தல், அடுத்தது முடிவு எடுத்தல். ஒரு ரயில் வண்டி முடிவெடுக்காது, ஒரு பேருந்து முடிவெடுக்காது, ஒரு ஆகாய விமானம் ஏரோப்ளேன் முடிவெடுக்காது, ஒரு கப்பல் முடிவெடுக்காது. ஆனால் கம்ப்யூட்டர் முடிவு எடுக்கும், கணினியானது முடிவெடுக்கும். கணினியானது விஷயத்தை சேமித்து வைத்துக் கொள்ளும். ஒரு கப்பலிலே டீசலை நாம் சேமித்து வைத்துக் கொள்ளலாம், ஒரு பேருந்திலே டீசல் அல்லது பெட்ரோலை சேமிக்கலாம். ஆனால் கணினி ஒரு பேருந்திலே விஷயத்தை சேமித்து வைக்க முடியாது. இந்த மூளையினுடைய 4 வேலைகள் என்னவென்றால் பதிவு செய்தல், நினைவினை திரும்பி கொண்டு வருதல், யோசித்தல், முடிவெடுத்தல். இன்னொரு வேலை இருக்கிறது. என்ன என்றால், நான் கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும் அல்லது தலையை இப்படி அசைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், நான் செய்கிறேன். நான் நினைத்ததை நான் செய்கிறேன், அது ஒரு வேலை. இன்னொன்று, நான் நினைத்தா என்னுடைய இதயம் துடிக்கிறது, நான் நினைத்தா என்னுடைய மூளை வேலை செய்கிறது. சாப்பிட்டு விடுகிறேன், ஒரு வாழைப்பழத்தை தின்கிறேன், ஒரு மாம்பழத்தை தின்கிறேன். அதை எப்படி செரிமானம் செய்வது, அதை எப்படி ஜீரணம் செய்வது, டைஜஸ்ட் செய்வது, அதிலிருந்து சத்தை எப்படி உறிஞ்சிக் கொள்வது, நியூட்ரிஷனை எப்படி அப்சார்ப் செய்து கொள்வது, எனக்கு தெரியாது. உங்களை யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஆனால் வேலை நடக்கிறதா இல்லையா? நாம் சாப்பிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக தண்ணீரே நாம் குடிக்கவில்லை என்றால் தாகம் வர வேண்டும், வறண்டு போகின்றது, நாக்கு வறண்டு போகின்றது இல்லையா? அது நான் சொல்லி கொடுத்து வரவில்லை, அது தானாகவே இருக்கிறது. மூளைக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. இவையெல்லாம் அனிச்சையான செயல்கள். நாம் நினைத்து செய்ய வேண்டிய செயல்கள் இல்லை இவையெல்லாம். தாயினுடைய கருவிலே இருக்கும்போதே என்னுடைய டிஎன்ஏ, என்னுடைய செல்களிலே இவையெல்லாம் புகுத்தப்பட்டு விட்டன. பல கோடி வருஷங்களாக உயிரானது, உயிர்களானது, ஊர்வன பரப்ப எல்லாம். ஒரு மீன் குஞ்சுக்கு நாம் நீந்த சொல்லிக் கொடுக்க வேண்டாம், ஒரு பறவைக்கு பறக்க சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அதற்கு இயற்கையாகவே அந்த மூளையிலே ஏற்கனவே பதிவு செய்தாகிவிட்டது. பார்த்ததை நினைவு செய்து கொள்ள வேண்டும், கேட்டதை நினைவு செய்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு விஷயம். இதுவரையும் நாம் பார்க்காதது, நாம் கேட்காதது, நம்முடைய உயிர் வாழ்வதற்கு வேண்டியவை. இந்த அனிச்சை செயல்கள் என்னவென்றால், உயிர் வாழ
வேண்டிய செயல்கள். ஆட்டோமேட்டிக்காக மூச்சு விட வேண்டும், ஜீரணம் செய்ய வேண்டும், காது கேட்க வேண்டும். இவையெல்லாம் நாம் உயிர் வாழ்வதற்காக இருக்கக்கூடிய நாம் நம்மை அறியாமல் நான் செய்யக்கூடிய செயல்கள். எதற்காகடா இவரு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, ஏன் இதையெல்லாம் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு என்று நீங்கள் நினைக்கலாம். இது என்ன என்றால், கம்ப்யூட்டர் என்பது மனிதனுடைய மூளையை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம், ரிஃப்ளெக்ட் செய்யக்கூடிய விஷயம். மனிதனுடைய மூளையை பார்த்துத்தான் கம்ப்யூட்டர் வந்தது. இந்த மூளை செய்கின்ற ஒரு விஷயத்தையும், பதிவு செய்யும் விஷயம், திரும்பிக் கொண்டு வரும் விஷயம், யோசிக்கும் விஷயம், முடிவெடுக்கும் விஷயம், தானாகவே செய்யக்கூடிய விஷயம், இவையெல்லாம் கம்ப்யூட்டருக்கு மனுஷன் கத்துக் கொடுத்தான். நம்மளுடைய மூளையின் பிரதிபலிப்பு தான் கம்ப்யூட்டர். இதுதான் கம்ப்யூட்டர் வந்த வரலாறு. இதற்காகத்தான் கம்ப்யூட்டர் அல்லது கணினி வந்தது. உதாரணமாக, ஒரு வங்கியிலே 100 பேர் கணக்கு வைத்திருக்கிறார், அல்லது உங்களுடைய வித்யாலயத்திலே 6, 7, 8 வகுப்பு மாணவர்களிலே எல்லாருடைய பெயர்கள், பிறந்த தேதி, ஆனா பெண்ணா, தகப்பனார் தாயார் பெயர், முகவரி, விலாசம், அவர்களுடைய இரத்த வகை, பிளட் குரூப், வயது, எந்த தரத்திலே படிக்கிறார், எந்த பிரிவிலே படிக்கிறார், எல்லாவற்றையும் நான் ஒரு இடத்துல எழுதிவிட்டேன். ஒரு வித்யாலயத்திலே 300 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். 300 பேர் 3 தேர்வுகள், வருடத்திற்கு காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழாண்டு தேர்வு என்று 3 தேர்வுகளிலே மதிப்பெண்கள், 5 பாடங்களிலே மதிப்பெண்கள் வாங்கி இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நான் பேப்பரில் எழுதிவிட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 300 மாணவர்களுக்கு 3 தேர்வுகளிலும் 5 சப்ஜெக்டுகளிலே இல்ல மார்க் எல்லாம் மதிப்பெண்களை எழுதிவிட்டோம். திடீரென்று தலைமை ஆசிரியர் வருகிறார், அல்லது அமைச்சிலிருந்து மந்திரி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார். உங்கள் பள்ளியிலே 3 தேர்வுகளிலும் அறிவியல் பாடத்திலே 85 மதிப்பெண்களுக்கு மேல் வாங்கியவர்கள் எத்தனை பேர் என்று கேட்கிறார். எல்லாம் பேப்பரிலே இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் பேப்பரிலே, காகிதத்திலே எழுதி வைத்து விட்டோம். திடீரென்று அமைச்சிலிருந்து ஒரு கேள்வி வருகிறது. 3 தேர்வுகளிலும் 85 மதிப்பெண்களுக்கு மேல் அறிவியலிலே எடுத்த மாணவர்கள் யார் யார் என்று கேட்டால், நாம் எல்லா பேப்பர்களையும் ஒன்றொன்றாக பார்த்து பார்த்து, கண்ணால் பார்த்து, நம் மூளையினால் முடிவு செய்து எடுத்து கொடுக்க வேண்டும். அந்த தகவலை பேப்பரில் எழுதி வைத்த தகவலை நாம் எடுத்து கொடுக்க வேண்டும். இதற்கு 3 மணி நேரம் ஆகலாம், அல்லது 2 மணி நேரம் ஆகலாம். எனக்கு ஒரே நொடியிலே இதற்கு விடை வேண்டும் என்றால் நமக்கு கம்ப்யூட்டர் தேவை. ஏனென்றால் இவை எல்லாமே தகவல்கள். தகவல்கள் எத்தனை இருந்தாலும் சரி, எத்தனை கோடி, எத்தனை லட்சம் தகவல்கள் இருந்தாலும், இன்ஃபர்மேஷன் இருந்தாலும், விடயங்கள் இருந்தாலும், எனக்கு வேண்டுகிற தகவலை நான் ஒரே நொடியில் பெற வேண்டும் என்றால் மனித மூளையானது போதாது. எப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு 1 மணி நேரத்திற்குள் போக வேண்டும் என்றால் மனிதனுடைய கால்கள் போதாதோ, பல கோடி விஷயங்கள் இருக்கும்போது அந்த தகவல்களை எல்லாம் சரிபார்த்து ஒரே நொடியில் எனக்கு விடை வேண்டும் என்றால் மனித மூளையால் அது முடியாது. ஆனால் ஒரு வங்கியிலும், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியிலும், ஒரு கப்பல் கட்டும் கம்பெனியிலும், ஒரு ஏர்போர்ட்டிலும், ஒவ்வொரு அமைச்சிலும் இந்த தகவல்களை வைத்துக் கொண்டுதான் முடிவெடுக்கிறார்கள். இந்த தகவல்களை நாம் உடனுக்குடனே சரிபார்த்து ப்ராசஸ் செய்ய வேண்டும் என்றால் ஒரே வழி கம்ப்யூட்டர் தான். கம்ப்யூட்டர் இல்லாமல் இந்த தகவலை நம்மால் குறுகிய காலத்திற்குள் ஒரே நொடியிலே நம்மால் சரிபார்த்து அதிலிருந்து முடிவெடுக்க முடியாது. இதற்காகத்தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்கின்ற இந்த மொத்த துறையுமே வேலை செய்கிறது. மொத்த டிபார்ட்மெண்ட் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்கிற ஃபீல்டு என்று சொல்கிறோமே, இது எல்லாமே
தகவலை பதிவு செய்தல், தகவல்களை திரும்பி கொண்டு வருதல், தகவலை வைத்துக் கொண்டு யோசித்தல் அல்லது அனலைஸ் செய்தல், தகவலை வைத்துக் கொண்டு முடிவெடுத்தல். இதற்காகத்தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வேண்டும். இந்த கொள்கை உங்களுக்கு புரிந்ததா, விளங்கிற்றா? குட். இவற்றை நான் எதற்காக, ஒரு 2 வாரங்கள் நாம் மெதுவாகவே செல்வோம், அவசரமே பட வேண்டாம். ஐயோ போர்ஷன் முடிக்கவில்லையே, போர்ஷனை நாம் இன்னும் ஆரம்பிக்கவில்லையே, நம்முடைய சப்ஜெக்டுக்குள்ளேயே செல்லவில்லையே, அதை பற்றியெல்லாம் கவலையே படாதீர்கள். எனக்கு 32 வருடங்கள் கம்ப்யூட்டர் துறையில நான் கற்றுக்கொண்டவற்றை மிக எளிமையாக உங்களுக்கு சொல்ல வேண்டும். முதல் 2 வாரங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிட்டால் அதற்கு பிறகு நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுப்பீர்கள். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சில விஷயங்களை மிக எளிமையான முறையிலே சொல்லிக் கொடுக்கலாம். அந்த வகையிலே தான் நான் 1988 92 படிக்கும்போது தொலைபேசியே மிகவும் குறைவு. அலைபேசி கிடையவே கிடையாது, தொலைபேசியே குறைவு, இன்டர்நெட் கிடையாது. வெகு காலத்திற்கு பிறகுதான் இன்டர்நெட்டே வந்தது, அதற்கு பிறகுதான் ஸ்மார்ட் போன். ஆனால் உங்களுக்கு இன்று கண் முன்னே எல்லாமே இருக்கின்றன. அறிவியலுடைய அற்புதங்கள் உங்களுக்கு இப்பொழுதே இருக்கின்றன. நாங்கள் ஒரு 30 40 வருஷங்கள் கால ஒரு ஒரு ஓட்டத்திலே அவற்றையெல்லாம் பார்த்தோமே ஒழிய இன்று உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு முன்னே இருக்கின்றன. அதனால் நிறைய விஷயங்களை, நிறைய கான்செப்ட்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, அவற்றை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். அதனால் சில அடிப்படை விஷயங்களை தெள்ள தெளிவாக மிகவும் சிறந்த முறையிலே புரிந்து கொண்டு விட்டால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்பது ஒரு மிகவும் மிக 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 எளிமையான சுலபமான சப்ஜெக்ட். அதற்காகத்தான் நான் உங்களுடன் நேரடியாக உரையாட வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறேன். நான் இத்துடன் என்னுடைய இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்ததாக ஆங்கிலத்திற்கு சோனி அவர்கள் வந்திருக்கிறார். மிகவும் அனுபவம் மிக்கவர். இந்தியாவிலே கிட்டத்தட்ட 50,000 மாணவர்களுக்கு, உத்தரப்பிரதேச மாநிலத்திலே 50,000 மாணவர்களுக்கு அவர் ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்து வருகிறார் ஆன்லைன் மூலமாக. இப்போது உங்களுக்கும் சோனி அவர்கள் ஆங்கில பாடம் எடுப்பார். தொடர்ந்து சோனி அவர்களிடம் நான் இந்த வகுப்பை ஒப்படைக்கிறேன்.